இலங்கையினுடைய விடயங்கள், யுத்த குற்றங்கள் மற்றும் இலங்கையினுடைய விடயங்கள் தொடர்பாக சர்வதேச ரீதியாக இப்பொழுது பேசப்பட்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இலங்கை எவ்வாறு இந்த விடயங்களில் இருந்து மீளப் போகிறது அல்லது தமிழர்களுக்கான தீர்வை எவ்வாறு கொடுக்க போகிறது என்ற கேள்வி சர்வதேச ஊடகங்களிலும் எழும்புகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. மனித உரிமை விடயங்கள் தொடர்பாக அதிகமாக உரையாடப்படுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒரு விடிவு வருமா என்று தேடுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் இலங்கையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், கிளிநொச்சி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் நிலைய கழகத்தில் இருக்கின்றார். அவரோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மற்றும் இலங்கையினுடைய அரசியல் விவகாரங்கள், அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் நாம் பேசுவோம். தனிப்பட்ட விடயம் என்று குறிப்பிடும் பொழுது அண்மையில் பெரும் நெருக்கடிக்கு ஸ்ரீதரன் எம்பி உள்ளாகி இருந்தார். அது தொடர்பாகவும் பேசுவோம். வணக்கம் ஸ்ரீதரன் எம்பி. வணக்கம். இலங்கையை பொறுத்தளவில் இப்பொழுது ஒரு விதமான ஒரு குழப்பகரமான ஒரு அரசியல் சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனெனில் சர்வதேசம் இலங்கையை எவ்வாறு பார்க்கிறது என்ற விடயம் ஒரு புறம், ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவை விவகாரம் மறுபுறம், இலங்கையிலேயே ஏனைய சிறுபான்மையினருக்கு எதிரான குழப்பமான ஒரு சூழ்நிலை என்று அரசியல் அரங்கில் ஒரு பெரும் கலேபரம் நிகழ்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. உண்மையில் இலங்கையில் என்ன நடக்கிறது? இலங்கையை பொறுத்தவரையும் இன்றைக்குள்ள சூழலில் இலங்கை என்பது தன்னுடைய தன்னாதிக்கத்திலிருந்து அங்கிருக்கின்ற ஏனைய தேசிய இனங்களை இல்லாமல் செய்து ஒரு பௌத்த சிங்கள மேலாதிக்க சிந்தனையோடு ஒரு பௌத்த நாடாக இலங்கையை நிரூபணம் செய்வதில் தான் அவர்கள் கூடிய அக்கறையை கொண்டிருக்கிறார்கள். இது இன்று நேற்று வந்த அரசியல்வாதிகளிடம் இருப்பதில்லை. இது காலங்காலமாக சிங்கள அரசியல்வாதிகளிடம் புரியோடி போயிருக்கிற ஒரு உண்மை. இது சேர்வன் ராமநாதன் இந்த காலத்திலும் கூட தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கிறது. சேர்வன் ராமநாதன் பிரித்தானியா வரை வந்து சிங்கள மக்களுக்காக வாதாடிய ஒரு குறை தமிழ் பேசும் முஸ்லிம்களிடம் இருக்கிறது. பிற்பட்ட காலங்களில் தமிழ் மக்களுடைய யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது கூட தமிழ் பேசும் முஸ்லிம்கள் சிங்கள மக்களோடு நின்றதாக ஒரு குறைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் கடந்த நிலையிலும் கூட அவர் யுத்தத்தை தாங்கள் வெற்றி கொண்டதாக கருதி கொள்ளுகின்ற ராஜபக்ச, அவருடைய சகோதரர்கள், அவருடைய அணி கூட தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை நாங்கள் வழங்குவோம், பயங்கரவாதத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கிறோம் என்கிற ஒரு பெரிய பிரச்சாரத்தை உலகத்துக்கு செய்திருந்தார்கள். ஆனால் இன்று அந்த பிரச்சாரம் முடிவுற்று அவர்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்று 4 ஆண்டுகள் கடந்து விடுகிறது. இதுவரையும் யுத்தத்திலே மீளப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்லது ஒரு நிம்மதியான வாழ்வியல் முறை, அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு என்பதை அவர்கள் எந்த அளவிலும் முனைப்போடு காட்டவில்லை. 2010ஆம் ஆண்டு இறுதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் 19 தடவைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசோடு பேசியிருக்கிறது. பொறுப்பான அமைச்சர்களோடு பொறுப்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் பேசிய 19 தடவைகளிலும் ஒரு துளி முன்னேற்றம் கூட ஏற்படுத்தப்படவில்லை. அந்த 2011 இறுதிக்கு பின்னர் 2012ஆம் ஆண்டிலே பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த விதமான சம்பவங்களும் நடைபெறவில்லை. பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்குள் வர வேண்டும் என்கிற அந்த செய்திகளோடு மட்டும் அது அவையும் அப்படியே அடங்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட சிராணி பண்டார் நாயக்கா அவர்களுடைய பிரதம நீதியரசருடைய நிலையிலே எவ்வாறு செயற்பட்டது என்பதை வெளிப்படையாக பார்த்தால் தெரிவுக்குழு எப்படி இருக்கும் என்பது அதுவும் அப்படியே ஒரு காற்றுப்போன பலூனாக மாறிவிட்டது. ஆகவே இந்த சூழ்நிலைகளில் இந்த இலங்கையை பொறுத்தவரை இனப்பிரச்சனைகளை தூண்டி விடுகின்ற ஒரு களமாக இருக்கிறதே தவிர தங்கள் அரசியல் இருப்புக்கான ஒரு மூலதனமாக அதனை பயன்படுத்துகின்றார்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்திற்கோ அல்லது தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கோ அல்லது அங்கிருக்கின்ற ஏனைய இனங்களோடு ஒரு சமத்துவமான வாழ்க்கையை வாழக்கூடிய அடிப்படையிலேயோ அவர்கள் தீர்வு வழங்குவதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையிலே அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன மற்றும் தமிழ் மக்களுக்கான வீடுகள் போன்றவை கட்டி கொடுக்கப்படுகின்றன. அங்குள்ள பாதை அபிவிருத்தி நடைபெறுகிறது. மக்கள் ஒரு முன்னேற்றகரமாக இருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது பொய்யா? அபிவிருத்தி என்கிற அந்த போர்வை கூடாக ஒரு இனத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மறைத்து விடலாம் என சிங்கள அரசு நினைக்கின்றது. இது உலகத்திலே பல இடங்களில் கையாளப்படுகின்ற ஒரு யுக்தி முறை. ஆனால் அபிவிருத்தி என்பது யாருக்கு?
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் அபிவிருத்தி. ஆனால் வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த அவர்களுடைய போர் வடுக்களை ஒரு படமாக வெளி உலகத்திற்கு காட்டி வெளியுலகத்தில் இருந்து எடுக்கப்படுகிற கடன்கள் அல்லது வாங்கப்படுகிற அன்பளிப்பு நிதிகள் எல்லாம் தென்பகுதியிலும் அல்லது பெரும்பான்மையான சிங்கள பகுதிகளிலும் நெடும்பாதைகள் போடுவதிலும் விமான நிலையங்கள் அமைப்பதிலும் கப்பல் துறைமுகங்கள் அமைப்பதிலும் செலவிடப்படுகின்றதை தவிர அதில் ஒரு துளி ஒரு சாதாரண பங்கு மட்டுமே இன்று வடகிழக்கு பகுதி மக்களுக்கு வழங்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக வீடுகள் அமைத்தல் என்பது இந்தியாவினுடைய வீட்டு திட்டம் என்ற ஒரு வகையாக இருக்கிறது. அதனை விட வேறு நாடுகளிடமிருந்து பெறப்பட்ட நிதியின் அடிப்படையிலான வீட்டு திட்டங்கள் என்று வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த வீட்டு திட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10% கூட இன்னும் ஒரு முன்னேற்றகரமான நிலையை அடையவில்லை. ஏன் இந்த வீட்டு திட்டம் கூட வந்ததென்றால் யுத்தத்திலே குறிப்பாக வன்னி பகுதியில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா மாவட்டங்கள் இருந்த யுத்தம் நடந்த பிரதேசங்கள் இருந்த மக்களுடைய வீடுகளை உடைத்து அந்த கல்லுகளையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் கொண்டு போனவர்கள் யார்? இலங்கை அரசினுடைய இராணுவத்தினர், அதை நடத்தியவர்கள், யுத்தம் நடத்தியவர்கள் செய்தார்கள். ஆகவே இவ்வளவும் கொண்டு போனவர்கள் அந்த யுத்தத்திலே அளிக்கப்பட்ட அந்த வீடுகளை புனர்நிர்மாணம் செய்து கொடுக்க வேண்டியது அந்த மக்களுக்குரிய கடமை. ஆனால் அது கூட ஒரு அபிவிருத்தியாகத்தான் வெளியிலே காட்டப்படுகின்றது. வீதி போடுவது என்பது கடந்த 30 ஆண்டு காலங்களில் நடைபெற்ற யுத்தத்தின் பொழுது செய்யப்படாத வேலைகள் இப்பொழுது செய்யப்படுகின்றன. ஆகவே அதனை ஒரு அபிவிருத்தியாக காட்டி அந்த மக்களுடைய அடிப்படை தேசிய அபிலாசைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. அவர்களுடைய அந்த தங்களுடைய தனித்துவமான அரசியல் உரிமை என்பது தாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் அவருடைய தேசியம் தாயகம் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பதை மறைப்பதற்கான ஒரு முலாமாகவே இந்த அபிவிருத்தி என்பது சொல்லப்படுகிறது. இப்ப அரசியல் ரீதியாக எந்தவித முன்னேற்றமும் இல்லையா இலங்கையில? இதுவரைக்கும் எந்த ஒரு துளி கூட முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. அந்த சிந்தனைகள் இலங்கை அரசனுடைய தலைவர்களிடம், குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்திடம் அது துளியளவும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட 13ஆம் திருத்தத்தை கூட அதில் இதுவும் இல்லாத நிலையிலும் அதை கூட இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற கருத்துக்கள் தான் இப்பொழுது அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வைப்பதில் சிங்கள தலைவர்கள், அது குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட அவர்களிடம் இல்லை. அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் கூட சில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள், நீங்கள் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது சமஷ்டியை பற்றி பேசினீர்கள் தானே, இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்று. அது விடுதலை புலிகள் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் பேசியிருந்தோம், இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என அவர் கையை விரித்துக் கொண்டார். ஏன் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையில் தீர்வு வழங்குவதற்கு அல்லது அவர்களுக்கு ஒரு சுயாட்சி வழங்குவதற்கான எந்த எண்ணம் கூட இல்லை. குறிப்பாக ஒரு சின்ன பிரதேச சபைகள், நகர சபைகள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தமிழர் தரப்பாக அந்த சபைகளை நடத்துவதை கூட அவர்கள் எந்தவித காரணம் கொண்டும் அதை நடத்துவதற்கான விருப்பத்தை கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது அப்போ இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விஷயத்தில் அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக சொன்னாலும் சரி அல்லது கட்சி ரீதியாக சொன்னாலும் சரி, இலங்கை அரசனுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் வழங்குவதில்லை. அவர்களை ஒரு ராணுவ பிடிக்குள், ஒரு ராணுவ சர்வாதிகார பிடிக்குள் வைத்துக் கொண்டு தாங்கள் சொல்லுவதை செய்கின்ற அல்லது தங்களுடைய ராணுவ மேலாதிக்க சிந்தனைக்குள் அந்த மக்கள் இருக்க வேண்டும் என்கிற கோர பிடிக்குள் வைத்திருப்பதை தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர்களால் தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வும் வழங்கப்பட போவதில்லை. இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது, அப்படியானால் அடுத்த விடயம் என்ன? இதில் தான் இந்த சர்வதேசத்தினுடைய தலையீடு என்பது ஒன்று இருக்கிறது. யுத்தம் நடத்துவதற்கு இலங்கை அரசுக்கு 22க்கும் மேற்பட்ட நாடுகள் உதவி செய்திருந்தன. முழுமையான ஆயுத உதவி செய்திருந்தன, முழுமையான பண உதவி செய்திருந்தார்கள், முழுமையாக அந்த யுத்தத்தை ஆதரித்து நின்றார்கள். அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சகலருமே அமெரிக்கா உட்பட, இந்தியா உட்பட பகிரங்கமாக உதவி செய்திருந்தார்கள். ஆகவே இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொன்னார், நான் யுத்தத்தை முடிந்தவுடன் பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுத்த மக்களுக்கு நான் தீர்வு வழங்குவேன். ஆகவே அந்த சொன்ன தீர்வை அமெரிக்கா, இந்தியா உட்பட இந்த உலக நாடுகள் ஏன் இப்பொழுது இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு தீர்வை முன்வைக்க முடியாது என்கிற கேள்விதான் இன்று எங்களிடம் இருக்கிறது. ஆனால் இப்ப இந்த நாடுகளிடம் தான் போய் தீர்வை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு சூழல் உள்ள நிலையில இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அடிப்படையிலே ஏனென்றால் இந்த மனித உரிமைகள் என்கிற விடயத்தை இந்த நாடுகள் தான் கையிலே தூக்கி இருக்கின்றன. அடிப்படையில் மனித உரிமைகள் யுத்தம் நடக்கிற பொழுது அந்த நாட்டுக்கு ஆதரவாக இருந்தார்கள். விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் அல்லது தமிழர்களுடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்பதில் காரணம் கொண்டிருந்த உலக நாடுகள் அதனுடைய பிற்பாடு மனித உரிமை என்கிற விடயத்தை இலங்கைக்கு எதிராக கையிலே எடுத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு தேவையானதாக இருக்கிறது என்று. ஒரு இலங்கையிலே ஒரு இன அழிப்பு நடைபெற்றது. 1956 ஆண்டு கல்லோயாவிலே 156 பூர்வீக குடிகளான தமிழ்
விவசாயிகள் குடியேற்றப்பட்ட சிங்கள விவசாயிகளால் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒரு இன அழிப்பு அந்த மண்ணிலே தொடர்ந்தது. அந்த இன அழிப்பு தொடர்ந்து 1958, 77, 78, 1983 ஆண்டு என பரவலாக நடைபெற்று இறுதியாக 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே 1,40,000 மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் போனதோடு ஒரு சரித்திர வரலாற்று ரீதியான ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்த்த பொருளாக மாறியிருக்கிறது. ஆகவே இங்கு ஒரு இன அழிப்பு நடைபெற்றது. அந்த ஜெனோசைட் என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு மனித உரிமைகள் மீறப்பட்ட நாடாக இன்று இலங்கை பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் தான் அமெரிக்கா கொண்டு வருகின்ற பிரேரணை என்பதும் அதற்கு மனித உரிமைகளை பேணுகின்ற நாடுகள் வழங்குகின்ற சந்தர்ப்பம் என்பதும் எங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்றாக தென்படுகின்றன. இப்ப சர்வதேச நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கலாமா தமிழர்கள்? தமிழர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் வேற வழி தமிழர்களுக்கு இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு பெரிய வல்லரசாக இருப்பது அமெரிக்கா. அமெரிக்கா ஏற்கனவே 2011 ஆண்டில் இந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்தார்கள் முதல் தடவையாக. தாங்கள் கொண்டு வந்த ரெசல்யூஷன் தோற்று போவதை அல்லது நீர்த்து போவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். விரும்புவதானால் அமெரிக்காவினுடைய அந்த தனித்துவம் என்பது, செல்வாக்கு என்பது கேள்விக்கு உட்படுத்தப்படும். அதே போல ஐக்கிய நாடுகள் சபை கூட அந்த மக்களை பரிதவிக்க விட்டு இடையிலே ஓடி வந்தவர்கள். அந்த மக்கள் சாகடிக்கப்படுகிற பொழுது போகாதே போகாதே என்று அந்த மக்கள் கைகளை காட்டி கெஞ்ச கெஞ்ச ஐக்கிய நாடுகள் சபை உலகத்திலே எங்கும் இல்லாத வகையில் வன்னியில் இருந்து தான் விட்டு விட்டு வந்தார்கள். ஆகவே அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட ஒரு பங்கு இருக்கிறது. நாங்கள் அந்த மக்கள் கொல்லுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அந்த மக்கள் அழிவதற்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதை பலர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது ஐக்கிய நாடுகள் சபை மீது கூட பல கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயற்பாடு தொடர்பாக கூட அங்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆகவே இதில் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஆகவேதான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை உலக வல்லரசு என்ற வகையில் அமெரிக்காவுக்கும், அதனை உலகத்தை ஒருங்கிணைப்பதில் ஒரு கூடிய பங்கை வகிக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபைக்கும், பிராந்திய வல்லரசு என்ற வகையில் இந்தியாவினுடைய பங்கும், யுத்தத்தை நடத்துவதற்கு முழுமையான ஆதரவை வழங்கி மஹிந்த அரசுக்கு தன்னுடைய முழு பங்களிப்பை ஆயுத ரீதியாக, பண ரீதியாக, தார்மீக ரீதியாக வழங்கிய இந்திய அரசு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்குவதில் இதே நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய தேவைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பிராந்திய வல்லரசு, உலக வல்லரசு, ஐக்கிய நாடுகள் சபை என்பன இணைந்து ஒரு செயற்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை, நிர்பந்தம் அவர்களுக்கு இந்த உலக பந்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இப்ப தீர்வு என்று வரும் பொழுது எவ்வாறான தீர்வை அந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்? தமிழர்கள் அடிமனதில் அவர்களிடம் என்ன சிந்தனை இருந்தாலும் அதை வெளிப்படையாக இப்பொழுது சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் 1976 ஆண்டிலே வட்டுக்கோட்டை தீர்மானத்திலேயே செல்வநாயகம் அவர்கள் தலைமையில் வெளிப்படையாக சொல்லப்பட்டது தமிழர்களுக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்று. இது இடைப்பட்ட திம்பு பேச்சுவார்த்தை காலங்களில் கூட பேசப்பட்டது. பின்னர் ஒஸ்லோவில் கூட அதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கப்பட்டதை தவிர அது பற்றி ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை. பலர் அந்த ஒஸ்லோவில் முடிவு என்று சொல்லி அது ஒரு முடிவாக சொல்லுகிறார்கள். ஒஸ்லோவில் ஒரு சமஷ்டியை பற்றி நாங்கள் பேசலாமா என்பதற்கான ஒரு கால்கோள் இடப்பட்டதை தவிர, ஆனால் சமஷ்டி நாங்கள் ஏற்றுக்கொண்டதாகவோ அல்லது சமஷ்டிக்கான ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டதாகவோ இல்லை. ஒரு ஐஎஸ்ஜி என்று சொல்லப்படுகிற ஒரு இடைக்கால நிர்வாகத்தை விடுதலை புலிகள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதை கூட இலங்கை அரசு புறக்கணித்திருந்தது. அந்த இடைக்கால நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் கூட இன்று இந்த நாட்டிலே ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டிருக்க கூடும். ஆகவே அடிப்படையில் உள்ள பிரச்சனை ஒரு சமஷ்டி அடிப்படையிலான, அது சமஷ்டி என்பது தமிழ் மக்கள் தங்களுக்கான காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் கொண்ட, வடக்கு கிழக்கு என்பது தங்களுடைய சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான தொன்மை வாய்ந்த தங்களுடைய நிலம். அந்த நிலத்திலே தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு, அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை, தேசியம், தாயகம் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய அடிப்படை கொள்கை. இது ஒரு நாடு பிரிந்து செல்வதோ அல்லது ஒரு நாட்டுக்கு எதிரான படைகளை உருவாக்குவதோ அல்லது நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு உரியதில்லை. சமஷ்டி என்பதற்கு பல வரையறைகள் உலகத்தில் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலே ஒரு வகையான சமஷ்டி இருக்கிறது. இதன் அமெரிக்காவிலே ஒரு வகையான சமஷ்டி, நீங்கள் பார்த்தால் கனடாவிலே ஒரு வித்தியாசமான சமஷ்டி இருக்கிறது. அதே போல சுவிஸ் நாட்டை பார்த்தோம் என்றால் 4 மாநிலங்களும் 4 வகையான சமஷ்டி, ஒரு நல்ல சமஷ்டியை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த இந்தியாவிலே இருக்கிற சமஷ்டி கூட ஒரு வித்தியாசமானது. இந்தியா பிரிந்து போகவில்லை. எவ்வளவு மாநிலங்களை வைத்து இந்த இந்தியா உலகத்திலே தன்னை கட்டி காத்து கொண்டு செல்கிறது. ஆகவே மொழிவாரி அடிப்படையில் தமிழர்கள், தமிழ் பேசுகின்ற மொழியை கொண்டவர்கள், அவர்களுக்கு மொழி அடிப்படையில் ஒரு சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வு. அதே போல சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் தங்களுடைய பிரதேசத்தில் அவர்களுக்கான ஒரு தீர்வு. ஆகவே அடிப்படையில் அந்த மொழிவாரி அடிப்படையில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு முன்வைக்கப்படுகின்ற பொழுது
கோஷங்களை முன்வைப்பதாக இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகிறது. இதன் காரணத்தினால் தான் இவ்வளவு பிரச்சனை இலங்கையில் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இவ்வாறான கோஷங்களை முன்வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன பதில்? தமிழீழம் என்கிற சொல்லை நாங்கள் இப்பொழுது பாவிப்பதில்லை. அது மனதுக்குள் இருக்கலாம். ஆனால் சட்ட ரீதியாக நாங்கள் அந்த சொற்களை பாவிப்பது உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ பாவித்தால் இலங்கையின் சட்டப்படி நாங்கள் கைது செய்யப்படுவதற்கோ அல்லது சிறையில் அடைக்கப்படுவதற்கோ அது ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டியதாக சொல்லப்படுகின்ற ஒரு சொல். தமிழீழம் உருவாகினால் யாரும் அதை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அது புலம்பெயர் மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது நிலத்திலே வாழுகின்ற மக்கள் இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் ஒரு தனியான நாடு தமிழர்களுக்கு உருவாக்கப்பட்டால் அவர்களை வேண்டாம் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் இன்று அந்த சொல்லை பாவிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய மண்ணில் அல்லது புலம்பெயர் தேசங்களில் வந்து செய்யக்கூடிய வல்லமை எங்களுக்கு இல்லை. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவரும் தமிழ்நாட்டில் இருப்பவரும் அதை பேசிக்கொள்ளலாம், அவர்கள் கதைக்கலாம். ஆனால் அதை நாங்கள் பேசுவது யதார்த்த பூர்வமானதல்ல. நாங்கள் அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை என்பதை, அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்பதைத்தான் நாங்கள் இன்று, அதாவது இலங்கை என்ற நாட்டிற்குள் நாங்கள் பிரிவினை என்பதற்கற்பால் தமிழர்கள் ஒரு தனி தேசமாக வாழ்ந்திருக்கிறார்கள். 1815 ஆண்டு ஆங்கிலேயர்கள் இலங்கையை கைப்பற்றுகின்ற பொழுது கூட, அதற்கு முதலும் கூட தமிழர்கள் வரலாற்று ரீதியாக தனியான ஒரு தேசத்தில் இனமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் போர்த்துகேயர் வந்த பின்னர், ஒல்லாந்தர் வந்த பின்னர், ஆங்கிலேயர் வந்த பின்னர் கூட ஆங்கிலேயர் தங்களுடைய நிர்வாக நலன்களுக்காக இணைத்து அந்த ஆட்சி முறையை செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் நாங்கள் கேட்கிறோம், அந்த நாட்டுக்குள் நாங்கள் ஒரு தனி தேசமாக இருந்தவர்கள். ஆகவே எங்களுடைய தேசத்தின் அடிப்படையில், எங்களுடைய மொழியின் அடிப்படையில், எங்களுடைய இன தனித்துவத்தின் அடிப்படையில் எங்களுக்கான ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். தற்பொழுது இப்ப நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய இந்த அமர்வுகளை நீங்கள் எப்படி நோக்குகிறீர்கள்? ஐக்கிய நாடுகள் அமர்வுகள் என்பது வருடாந்தம் தனியது இலங்கைக்காக மட்டும் இந்த மனித உரிமைகள் கழகத்திலே இந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்படுவதில்லை. சிரியாவினுடைய மனித உரிமைகள் தொடர்பாக, வேறு இப்பொழுது மாலி என்கிற நாடுகள் தொடர்பாகவும் கூட அந்த மனித உரிமைகள் கழகத்திலே விவாதிக்கப்படுகின்றது. ஆனால் இலங்கை தொடர்பாக சென்ற ஆண்டில் ஒரு பிரேரணை அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்டது. கொண்டு வரப்பட்ட பிரேரணையில் எந்த முன்னேற்றங்களும் இதுவரை ஒரு துளியளவு கூட முன்னேற்றப்படவில்லை என்பதை இன்று உலகம் புரிந்திருக்கிறது. ஆகவே அதற்கான ஒரு சிறிய முன்னேற்றத்தை இம்முறை எடுக்க இருக்கிறார்கள். இதனால் பாரிய அளவில் எங்களுக்கு உடனடி நன்மை வரும் என்று நாங்கள் சொல்வதற்கில்லை. இந்த முறை அவர்கள் சென்ற முறை கொண்டு வந்தார்கள், இலங்கையினுடைய அனுமதியை பெற்று அதை பற்றிய ஆராய்வுகளை அல்லது பற்றிய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்கிற ஒரு திருத்தத்தோடு தான் அந்த பிரேரணை போன முறை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விற்பனர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இலங்கையிடம் அனுமதி பெறாமலே அந்த நாட்டில் சென்று ஆய்வுகளை செய்யக்கூடிய, ஆலோசனைகளை பெறக்கூடிய அல்லது அந்த தத்துவங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிப்பதாகவே நாங்கள் அறிகிறோம். ஆனால் இது இலங்கை அரசுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பை கொடுக்கும் என்பதற்கு நாங்கள் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனடியாக ஏதும் நடக்கும் என்று கம்போடியாவினுடைய வரலாற்றில் 20 வருஷங்கள் சென்றிருக்கிறது. 20 வருஷங்களுக்கு பிறகுதான் இப்படியான மனித உரிமை கழகத்திலே கொண்டு வரப்பட்டு 20 வருடங்களின் பின்னர் தான் கம்போடியாவில் ஒரு தீர்வு வழங்கப்பட்டது. நாங்கள் கிழக்கு தீமோரை பார்த்தால் கூட அதனை வரலாற்றிலே எவ்வாறு அந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்டது என்று தெரியும். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே அதிக கூடிய அளவில், இப்ப பொஸ்னியா செர்பியாவில் நடைபெற்ற கொலைகளுக்கு பின்னர் நான் நினைக்கிறேன் 20ஆம் நூற்றாண்டில் அதிகளவானவர்கள் கொல்லப்பட்ட ஒரு மனித படுகொலை நடந்த இடமாக முள்ளிவாய்க்கால் தான் இருக்கின்றது. ஆகவே உலகம் ஏன் அந்த பொஸ்னியா செர்பியாவை பார்த்த உலகம், கிழக்கு தீமோரை பார்த்த உலகம், தென் சூடானை பார்த்த உலகம் இந்த தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை மட்டும் ஒரு சிறிய பிரதேசமாக கருதி இறந்தவர்களுடைய தொகை மட்டும் ஒரு பாரிய அளவில் இருக்க அதை மூடி மறைக்கின்ற ஒரு சூழல் இந்த உலகத்தினுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இங்கு ஒரு சின்ன ஒளிக்கீட்டு நம்பிக்கை தான் இவர்கள் மெல்ல மெல்ல கொண்டு வருகின்ற இந்த பிரேரணைகள். நாங்கள் ஒரு சாமானிய மக்களாக இருந்து கொண்டு உடனடியாக இது ஏதாவது வர வேண்டும், உடனடி மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு அப்பால் இது மெல்ல மெல்ல நகரக்கூடிய விடயங்களாகவே இருக்கும். நான் சொன்ன கம்போடியாவினுடைய அல்லது தென் சூடானுடைய அல்லது கிழக்கு தீமோருடைய விடயங்கள் கூட மெல்ல மெல்ல மெல்லத்தான் நடைபெற்றிருக்கின்றன. உங்களுக்கு நீங்க நன்றாக பார்த்தால் 1989ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலக பந்திலே கிட்டத்தட்ட 26 நாடுகள் புதிய உருவாக்கம் பெற்றிருக்கின்றன. சோவியத் ரஷ்யாவில் இருந்து நாடுகள் பிரிந்து தனி நாடுகளாக உருவாக்கம் பெற்றது. செர்பியா, இந்தோனேசியாவில் இருந்து நாடுகள் பிரிந்து தனி நாடுகளாக உருப்பெற்றன. கிழக்கு தீமோர், தென் சூடான், எரித்திரியா, இந்த நாடுகள் எல்லாம் 1980களுக்கு பின்னர், 89க்கு பின்னர் கிட்டத்தட்ட 90. அந்த நாடுகளினுடைய சூழலும் அரசியல் நிலவரங்களும் இலங்கை தொடர்பான சூழலும் அரசியல் நிலவரங்களும் மாறாக இருக்கின்றன. ஆனால் இந்த சூழ்நிலையில்
மக்களினுடைய மனநிலையில ஒரு அரசியல் மாற்றம் எவ்வாறு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இலங்கையில? நீங்கள் சொல்லுகின்ற அந்த நாடுகளின் மாற்ற சூழல் தான் இந்த இலங்கையிலேயும் காலூன்றி இருக்கிறது. சீனாவினுடைய ஆதிக்கம் இந்த இலங்கையிலே மேலோங்கி இருப்பதும், சீனாவினுடைய செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதும், அது அமெரிக்காவினுடைய பார்வையிலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதே போல் இந்தியாவினுடைய பார்வையில் கூட அது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே ஒரு பிராந்திய நலன்கள் என்பது, பிராந்திய அரசியலில் ஆறு செல்வாக்கு செலுத்துவது என்பது, அவர்களுடைய பனிப்போர் என்பதுதான் இலங்கையிலே தமிழ் மக்களுடைய போராட்டத்தையும் தோற்கடித்தது. அதே போல் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை தரப்போறதும் இந்த பிராந்திய நலன் தான். ஆனால் இப்ப மனித உரிமை பேரவையில் நடைபெறுகின்ற இந்த விவாதங்கள் எவ்வளவு தூரம் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இலங்கை அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஏனென்றால் அந்த இடத்திலே கொல்லப்பட்ட மக்கள், அங்கு அழிக்கப்பட்ட சிறுவர்கள், பெண்கள், கைது செய்யப்பட்டவர்கள், வெள்ளக்கொடியோடு போனவர்கள், சரணடைந்தவர்கள், இவர்களுக்கான பதில் ஒன்று வந்தே ஆக வேண்டுமே. ஏனென்றால் பாலகுமாரனும் அவருடைய மகனும் உள்ளுக்கு சென்றதை லங்கா கார்டியன் பத்திரிகை படத்தோடு வெளியிட்டிருந்தது. யோகரத்னம் யோகி மற்றும் அவரோடு சேர்ந்த ஃபாதர் பிரான்சிஸ் அடிகளாரோடு சேர்ந்த பலர் உள்ளுக்கு சென்றதற்கான அடையாளங்கள், அதற்கான ஐ விட்னஸ், அதாவது கண்கண்ட சாட்சிகள் இருக்கிறார்கள். மனைவிமார் தங்களுடைய கணவனை ஒப்படைத்திருக்கிறார்கள், தாய் தந்தையர் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறார்கள், பிள்ளைகள் அப்பா அம்மாவை ஒப்படைத்திருக்கிறார்கள், குடும்பமாக பலர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் சரியான ஆதாரபூர்வமான சாட்சிகள் இருக்கின்றன. ஆகவே இவற்றுக்கு இலங்கை அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்ப யாருக்கு பதில் சொல்றது? உலகத்திற்கான பதிலை அவர்கள் இந்த மனித உரிமைகள் கழகத்திற்காகவும் இந்த மனித உரிமைகள் கேட்க போற விடயங்களுக்காகவும் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு தள்ளப்படும். உதாரணமாக இப்பொழுது பாலச்சந்திரனுடைய படத்தை கூட நீங்கள் பார்த்தால் தெரியும். 1 மணி நேரங்களுக்குள் அவர் சாப்பிட கொடுத்து கொல்லப்பட்ட செய்தி என்பது இன்று உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. வியட்நாமிலே எவ்வாறு குண்டுகள் வீசப்படுகிற பொழுது பிள்ளைகள் ஓடினார்களோ என்பதை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று அந்த படங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த சேனல் போர் கொண்டு வந்த விடயங்கள் எல்லோருடைய மனங்களையும், குறிப்பாக அது தமிழர்களுடைய மனங்களுக்கு அப்பால் புலம்பெயர் நாடுகள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற வெளிநாட்டு மனிதர்களுடைய உள்ளங்களில் கூட அது பாரிய மாற்றங்களை ஏற்படும். இலங்கை தமிழர்களுடைய, நீங்கள் அதிகமாக தமிழ் மக்களோடு நெருங்கி பழகுகின்றீர்கள், அவர்களுக்கு உள்ளே சென்று அவர்களுடைய கிராமங்களிலே சென்று அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றீர்கள். இவ மஹிந்த ராஜபக்ஷவை ஒரு யுத்த குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்களுடைய மனநிலையில இருக்குதா? மஹிந்த ராஜபக்சவை யுத்த குற்றவாளியாக அறிவிப்பதன் மூலம் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று யாரும் கருதவில்லை. மஹிந்த ராஜபக்ச அவர் யுத்தத்துக்கு செய்திருந்தால், அவர் அளித்திருந்தால் அதுக்குரிய தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பது அது விதிய முறை. அது ஏதோ ஒரு வகையில் அது நடக்க வேண்டிய விடயங்கள். ஆனால் தமிழ் மக்கள் இவ்வளவு அழிவுகளையும் சந்தித்து இருக்க இடமில்லாமல் இன்றும் அவர்கள் ஒரு ஜனநாயக உரிமைகள் இல்லாத இடத்தில் பேச முடியாமல், அவர்கள் வாய் திறந்து கதைக்க முடியாமல் இருக்கிற சூழலில் அவர்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பதுதான் அங்கு அவர்களிடம் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஜெனோசைட் என்பது, இன அழிப்பு என்பது, சிங்கள இனம் தமிழினத்தை அழித்திருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டாலே ஒரு வகையில் அது ஒரு தீர்வுக்கான முனைப்பை கொண்டு வரும். இவ புலம்பெயர் நாடுகளில் நடைபெறுகின்ற இவ்வாறான விடயங்கள், மற்றது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையில் நடைபெறுகின்ற விடயங்கள், சேனல் போ தொலைக்காட்சியினுடைய இந்த ஊடகங்கள் தொடர்பான இந்த அழுத்தங்கள், இப்ப இலங்கை தமிழ் மக்களுக்கு புரியுதா இப்படி எல்லாம் நடக்குது? நிச்சயமாக தமிழர்கள் மிக கூடிய அளவிலே இதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தெரியும், 2009ஆம் ஆண்டிலே யுத்தம் முடிவிட்ட பொழுது தமிழர்கள் ஒரு அனாதைகளாக அவர்கள் தெருவிலே விடப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தார்கள். அடுத்த நிமிடம் அவர்களுக்கு என்ன எதிர்காலம் என்பது தெரியாத ஒரு கேள்விக்குறி இருந்தது. குறிப்பாக ஒரு பெரிய அரசியல் பெருவழி இருந்தது. அந்த அரசியல் பெருவழியில் அந்த காலத்தில் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தரிசமன் குழுவினால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அது முதலாவது ஒரு ஒலிக்கீட்டை தமிழர்களிடம் ஏற்படுத்தியது. அதனுடைய தொடர்ச்சியாக சேனல் போர் தன்னுடைய விடயங்களை படங்களாக வெளிப்படுத்தி இருந்தது. சேனல் போருடைய விடயங்கள் வருகிற பொழுது மெல்ல மெல்ல ஒரு நம்பிக்கை பிறக்க தொடங்கியது. மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கான செய்திகள் வெளிவந்தன. தொடர்ந்து இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே வரலாற்றிலே எப்பொழுதும் இல்லாத வகையில் முதலமைச்சர் அன்னை ஜெயலலிதா அவர்களால் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அசெம்பிளியில், தமிழ்நாடு அசெம்பிளியில் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து அமெரிக்கா 2012ஆம் ஆண்டிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. இவையெல்லாம் நாங்கள் எடுக்காத முயற்சி அல்லது நாங்கள் செய்யாத அடிப்படையில் மெல்ல மெல்ல ஏதோ ஒரு இயற்கையின் நியதியின் அடிப்படையில் வரலாறு ஒரு படிப்பினைகளை அல்லது வரலாறு ஒரு சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறது. ஆகவே வரலாறு எப்பொழுதும் ஒரு அளிக்கப்பட்ட இனத்துக்கான இடைவெளியை விட்டு செல்லாது, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஆகவே நம்பிக்கை என்பதை நாங்கள் இழக்காமல் வரலாற்று ரீதியான பார்வைகளில் இருந்து பார்த்தால் எங்களுக்கான ஒரு காலம் இருக்கிறது. அது கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ என்று நான் சொல்வதற்கப்பால் நீதி சாகாது, தர்மம் நிலைக்கும் என்ற அடிப்படையில் சத்தியம் தோற்காது. ஆகவே நிச்சயமாக எங்களுக்கான ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை சரியாக பயன்படுத்துகின்ற நிலை எங்களுக்கு உருவாகும். ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து நாம் அவரோடு பேசுவோம்.
விரும்பும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் பாடசாலை ஆசிரியராக அதிபராக 22 வருடங்கள் ஒரு அரசு சேவையாளனாக பணியாற்றி இருந்தாலும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் போன்ற பணிகளிலே நான் ஒரு பொது சேவையாளனாகவும் கூட கடந்த காலங்களில் பணியாற்றியிருக்கேன். 6 ஆண்டுகள் கிளிநொச்சி மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தினுடைய கௌரவ செயலாளராக நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆகவே அந்த மக்களோடு நான் தொடர்ந்து வாழ்ந்தவன், மக்கள் பணிகளிலேயே தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து சென்றதால் அங்கு நடந்தவைகள் பற்றிய உண்மையான சாட்சியங்களை என்னால் சொல்லக்கூடிய ஒருவனாக நான் இருப்பதும் அவர்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருப்பதாகவே படுகிறது. உங்களுக்கு கொலை அச்சுறுத்தல்கள் வருதா? தொடர்ச்சியாக ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் என் மீதான துப்பாக்கி பிரயோகம், கைக்குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிலே நான் மயிரிழையிலே தெய்வாதீனமாக தப்பியிருந்தேன். பின்னர் 2012ஆம் ஆண்டிலே ஆணி மாதம் ஒரு முறை என்னை 4ஆம் மாடிக்கு விசாரணைக்கு எடுத்திருந்தார்கள். பிறகு 2012 நவம்பர் 27 எடுத்திருந்தார்கள். பிறகு இப்பொழுது ஜனவரி 18ஆம் தேதி திரும்பவும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அது என்ன விஷயம்? அது உங்களுடைய அலுவலகத்தில் இருந்து ஆணுரைகள் மற்றும் ஆபாச சீடிக்கள் எடுத்ததுன்றதான் செய்தி. அது என்ன செய்தி, என்ன விஷயம்? 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழ் பெண்களை இராணுவத்துக்கு சேர்த்துக் கொண்டார்கள். தமிழ் பெண்களை இராணுவத்துக்கு சேர்த்த பொழுது நான் பாராளுமன்றத்தில் நவம்பர் 22ஆம் தேதி பேசினேன். நீங்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் இல்லாமல், ஒரு பேப்பர் விளம்பரம் இல்லாமல் ஏன் ஏழ்மையிலும் இயலாமையிலும் வறுமையிலும் இருக்கிற பெண்களை வீடு வீடாக சென்று ராணுவத்துக்கு சேர்க்கின்றீர்கள்? இந்த இடத்துல ஒரு விஷயம், அந்த ராணுவத்துக்கு சேர்க்கப்பட்ட பெண்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வீடு கட்டி கொடுப்பது எங்கேயுமே ராணுவத்துக்கு சேர்க்கின்ற பொழுதோ அல்ல அரச பணிக்கு சேர்க்கின்ற பொழுதோ வீடு கட்டி கொடுப்பதோ அல்லது தோட்டம் வாங்கி கொடுப்பதோ முக்கியமல்ல. சேன் ஒரு அரசு சேவைக்கு உள்ளீர்க்கப்படுகிற பொழுது சட்ட ரீதியாக அவர்களை உள்ளீர்ப்பதில் யாரும் தடை இல்லையே. ஆகவே அந்த பெண்கள் உள்ளீர்க்கப்படுகின்ற பொழுது ஏன் சிங்கள பெண்களையோ அல்லது முஸ்லீம் பெண்களையோ நீங்கள் கேட்காமல் தமிழ் பெண்களை, அதிலும் முன்னாள் போராளிகளாக இருந்தவர்கள் அல்லது முன்னாள் புலிகளுடைய அமைப்புகளில் வேலை செய்தவர்களை மட்டும் இலக்கு பண்ணி ஏன் செய்கிறீர்கள்? இது தொடர்பாக நான் பாராளுமன்றத்தில் இது ஒரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கை என்று நான் பேசியிருந்தேன். அது தொடர்பாக நான் நவம்பர் 27ஆம் தேதி ராணுவத்துக்கு பெண்களை எடுக்கிறது எவ்வாறு இன சுத்திகரிப்பு என்று நீங்க சொல்ல வாரீங்க? குறிப்பாக தமிழ் பெண்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய வாழ்வியலில் பெண்கள் என்பது அவர்களுடைய ஒரு அடிப்படையிலே ஒரு உணர்வுபூர்வமான விடயம். அந்த உணர்வுபூர்வமான விடயத்தில் பெண்கள் ராணுவத்தில் இருக்கின்ற பொழுது கூட சாதாரணமாக போராட்டம் நடைபெற்ற காலத்தில் புலிகள் அமைப்பில் இருந்த பெண்களை கூட வெளியில் இருந்த ஆண்கள் திருமணம் செய்தது குறைவு, செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கவில்லை. ஆனால் பெண்கள் ராணுவத்தில் இருந்தால் தமிழ் இளைஞர்கள் அவர்களை திருமணம் செய்ய மாட்டார்கள். ஏற்கனவே இலங்கையில் வடக்கு கிழக்கில் பதிவு செய்யப்பட்ட விதவைகள் 90,000 பேர் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பெண்களை நாங்கள் ஓரம் கட்டிவிட்டால் ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஒரு வழிதான் அந்த பெண்களை கை வைக்கின்ற விடயம். ஆகவே பெண்கள் என்பதில் கூடுதலாக ஒரு இனம் எவ்வாறு அளிக்கப்படுவதற்கான மூலோபாயமாக அதனைத்தான் தெரிவு செய்யும். ஏற்கனவே போராட்ட களத்தில் இருந்த பெண்களை திருமணம் செய்ய மாட்டார்களா? அப்படி இருக்குதா அங்குள்ள நிலவரம்? அப்படி இப்ப உள்ள சூழல் என்பதற்கு அப்பால் ஏற்கனவே விதவைகளாக இருப்பவர்களை செய்வதற்கான ஆண்கள் அங்கு குறைவு. அதே போல இப்ப பெண்களை திருமணம் செய்வதற்கான ஆண்கள் அங்கு குறைவு. இந்த நிலையில் விதவைகளுடைய பெண்களுடைய தொகை கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இந்த பெண்கள் தொடர்பாக நான் பேசியதன் காரணமாக டிசம்பர் 3ஆம் தேதி என்னுடைய காரியாலயத்திற்கு இருந்த போலீஸ் பாதுகாப்பை மீள பெற்றுக் கொண்டார்கள். மீள பெற்றதன் பின்னர் ஜனவரி மாதம் சொல்லாமல் எங்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் எடுத்துக்கொண்டார்கள். நான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சபாநாயகருக்கு கடிதம் எழுதி, போலீஸ் பாதுகாப்பு எத்தனை போலீஸ்காரர்? 2 போலீஸ் பாதுகாப்பு என்னுடைய காரியாலயத்திற்கு இருக்கும். 2 போலீஸ் பாதுகாப்பு என்னுடைய எந்த நேரமும் என்னுடைய நிரந்தரமாக 4 பேர் தான். 4 பேருக்கும் துப்பாக்கி எல்லாம் இருக்குது. என்னோடு இருக்கின்ற 2 பேருக்கும் துப்பாக்கி இருக்கும். காரியாலயத்தில் இருக்கிறவர்களுக்கும் கை துப்பாக்கிகள் இருக்கும். ஆனால் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ எடுக்கப்படாத நிலையில் எனக்கு மட்டும் அந்த 2 போலீஸ் பாதுகாப்பையும் மீள பெற்றுக் கொண்டார்கள். எடுத்துவிட்டு நான் அது தொடர்பாக சபாநாயகருக்கு, போலீஸ் மாதிபருக்கு எல்லோருக்கும் அறிவித்தும் கூட இதுவரை அந்த போலீஸ் நியமனங்கள் எனக்கு செய்யப்படவில்லை. நீங்க பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறீங்க? ஆமாம், என்னுடைய காரியாலயத்துக்கு எந்த பாதுகாப்பும் இதுவரையும் இல்லை. இந்த நிலையில் தான் ஜனவரி 12ஆம் தேதி 3 வாகனங்களில் வந்த 35 பேர் திடீரென புகுந்து தாங்களே கொண்டு வந்த பொருட்களை, ஆணுரைகளாக இருந்தால் என்ன, ஆபாச சீடிகளாக இருந்தால் என்ன, தாங்களே கொண்டு வந்த அந்த நேரம் நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்றேன். பாராளுமன்ற அமர்வு நடைபெறுகின்ற பொழுது, ஏனென்றால் நான் காரியாலயத்தில் இருந்திருந்தால் என்னுடைய மெய்ப்பாதுகாப்புக்காக இருக்கின்ற 2 போலீசார் அங்கு நின்றிருப்பார்கள். அவர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் இவர்கள் உள்ளுக்கு வந்திருப்பார்கள். அதை கூட வடிவாக அவர்கள் இடை போட்டு வந்து திடீரென புகுந்து என்னுடைய செயலாளரை கைது செய்து அவரை முன்னுக்கு வைத்து அவருடைய மேசையிலே அந்த பொருட்களை போட்டு அவரை படம் எடுத்து மிகவும் கேவலப்படுத்தினார்கள். இபிடிபியும் ருசாங்கன் என்கின்ற இபிடிபியினுடைய
உதவியாளர், அரசாங்கத்தினுடைய பணியாளராக அங்கு இருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகின்ற அவருமாக இணைந்து இந்த வேலையை மிக கச்சிதமாக செய்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், TID என்கிற டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், பயங்கரவாத புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் எங்களுடைய காரியாலயத்திலே வெடிகுண்டு செய்கிற மருந்து இருக்கிறது, எங்களுடைய அந்த மருந்து எடுப்பதற்காக வருகின்றார்கள் என்றால், வரும்பொழுது அவர்கள் ஏன் அரச ஊடகங்களை கொண்டு வந்தார்கள்? EPDP-னுடைய தினமுரசு, டான் டிவி, வசந்தம் டிவி, இந்த அரச ஊடகங்களை மட்டும் எப்படி அவர்களால் கொண்டு வர முடிந்தது? ஏன் ஏனைய எல்லா ஊடகங்களுக்கும் அறிவித்து அவர் ஊடக மாநாட்டை நடத்தி இருக்கலாமே. ஆகவே இது ஒரு திட்டமிட்ட ரீதியில் மிக கூடிய ஒரு சதி நடவடிக்கையாக திடீரென்று அவர்களே கொண்டு வந்த அந்த பொருட்களை வைத்து எடுத்து எங்களை மக்கள் மத்தியில் இருந்து ஒரு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி செய்து. ஏனென்றால் அந்த பெண்களை இராணுவத்திற்கு நாங்கள் சேர்த்தது தொடர்பாக எதிர்த்ததன் விளைவை இந்த வடிவத்திலே அவர்கள் காட்ட முனைந்தார்கள். அடிப்படை அவர்கள் நோட்டி ஒரு துண்டு பிரசனம் கூட அடித்து வெளியிட்டிருக்கிறார் ராணுவ புலனாய்வாளர்கள். EPDP-யும் புலனாய்வாளர்கள் தான் அதை வெளியிட்டார்கள். அதன் முதலாவது பந்தியே ராணுவத்திற்கு பெண்களை எடுத்த பொழுது எதிர்த்த ஸ்ரீதரன் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் பாருங்கள் என்றுதான் அவர் தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே இது அடிப்படையில் அரசாங்கம் திட்டமிட்டு தங்களுக்கு இவ்வாறு நாங்கள் இராணுவத்துக்கு பெண்கள் சேர்த்த விடயத்தை நாங்கள் தடுத்ததன் அடிப்படையில் தான், நான் பாராளுமன்றத்தில் பேசிய விடயத்தின் அடிப்படையில் அதனை அவர்கள் மழுங்கடிப்பதற்காக செய்து கொண்ட ஒரு காரியம். இப்பொழுது அலுவலகம் இயங்குதா? எங்களுடைய அலுவலகம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் வேளமாலிதன் அவர்களும் என்னுடைய பிரத்யேக செயலாளர் பொன்காந்தன் அவர்களும் கைது செய்யப்பட்டு இப்பொழுதும் தொடர்ச்சியாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினுடைய 2ஆம் மாடியில் வைத்திருக்கப்படும். 4ஆம் மாடிக்கு உங்களை அழைத்து கொண்டு போய் என்ன கேள்வி கேட்டார்கள்? இம்முறையும் என்னை இம்முறை 2ஆம் மாடிக்கு அழைத்தார்கள். முதல் 2 தடவைகள் 4ஆம் மாடிக்கு, அது CID என்று சொல்லப்படுகிற கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த முறை என்னை அழைத்தது TID, டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். இவர்கள் என்னிடம் கேட்டார்கள், வெடிகுண்டு மருந்து இருந்ததை பற்றி அவர்கள் எதுவுமே பேசவில்லை. அவர்கள் அங்கிருந்த ஆபாச சீடிகளோ ஆணுரைகளை பற்றி கூட பேசவில்லை. அங்கு இராணுவத்தினருக்கு எதிரான சில சீடிகள் இருந்ததாகவும் அது நீங்கள் உங்களுக்குரியதென்று கைது செய்யப்பட்ட என்னுடைய உத்தியோகத்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை மட்டும் கேட்டார்கள். அதை விட அவர்கள் என்னை ஒரு முன்னாள் போராளியாக சிருஷ்டித்து நான் தலைவர் பிரபாகரனிடம் ஒரு மகா விருது பெற்றுக் கொண்டதாகவும் அந்த அடிப்படையில் என்னை பெற்றுக்கொண்டீங்களா? அப்படி நான் இருந்திருந்தால் தானே பெற்றுக்கொள்வதற்கு. நான் தானே 89ஆம் ஆண்டிலிருந்து ஒரு அரசு சேவையாளனாக அரசாங்க சேவையாளனாக இருக்கிற ரெக்கார்ட் அவர்களுக்கு வடிவாக தெரியும். ஆகவே ஒரு அதிபராகவே இருந்தீங்க. நான் 8 வருடங்கள் அதிபராக இருந்திருக்கிறேன். 12-13 வருடங்கள் நான் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரபாகரன் இருந்து உங்களுக்கு நான் அவரை சந்தித்ததை என்னுடைய வாழ்க்கையில இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இப்படி சோடிக்கிறார்கள். சோடித்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களை பிடித்தால் புனர்வாழ்வு, பாராளுமன்ற உறுப்பினரை பிடித்தால் அவருக்கு ஒரு புனர்வாழ்வு அளிப்பதில் அவர்கள் மிக விருப்பமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இலங்கையிலே அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டேஸ்டே என்னென்றால் எல்லாரையும் பிடித்து புனர்வாழ்வு அளிப்பதில் அவருடைய புனர்வாழ்வு என்ன நடக்குது? புனர்வாழ்வு போயிட்டு வந்தாக்களை சந்திச்சீங்களா? அவர்கள் சொல்லுவார்கள் அங்கு சும்மா இருந்திருக்கிறார்கள். சிலருக்கு சிங்களம் கற்பித்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்களை பிடித்துக் கொண்டு போய் அவர்களுக்கு புனர்வாழ்வு என்ற பெயரில் முழுமையாக சிங்களம் தான் படிப்பித்திருக்கிறார்கள். ஆனால் வேறு முன்னாள் போராளிகளுக்கு சில வேலைகளை வழங்கி இருக்கிறார்கள். அங்கு சம்பளம் இல்லாமல் அவர்களுடைய வாழை தோட்டங்கள் தென்னந்தோட்டங்களில் வேலை செய்வதற்கான வேலைகளை வழங்கி இருக்கிறார்கள். மற்றும்படி புனர்வாழ்வு பெற்று வந்தவர் யாராவது ஏதோ பெரிய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது செய்து. ஆனா தமிழகத்துல பயிற்சி முகாம் இருக்குது. அங்க நீங்கள் இளைஞர்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், கைக்குண்டு வீச பயிற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் வந்தது. அதன் காரணமாகத்தான் இவ்வாறு நீங்கள் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டீர்கள் என்று வந்தது. அது என்னது? அது என்ன சொல்லுகிறார்களோ அல்லது பல்கலைக்கழக மாணவர்களை சொல்லுகிறார்களோ? மாணவர்கள் அல்லது வேறு மக்கள் பயிற்சி எடுத்த விடயங்கள் தொடர்பாக நீங்க எங்காவது பேசினீங்களா? ஒரு காலத்திலும் நாங்கள் அப்படி பேச வேண்டிய தேவையும் இல்லை, நாங்கள் பேசிக்கொள்ளவும் இல்லை. இலங்கை அரசை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு இந்தியா மீது ஒரு வரலாற்று ரீதியான பயம் இருக்கிறது. காலங்காலமாக அது பல்லவர் சோழர் வாழ்ந்த காலத்தில் கூட அவர்கள் படையெடுத்திருக்கிறார்கள், அவர்கள் இலங்கையை ஆண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு இந்தியா மீது ஒரு பயம். தமிழர்களை கொல்லுவது கூட இந்தியா மீது உள்ள பயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் தமிழர்கள் மீது இவ்வளவு விரோதத்தை கடைபிடிக்கின்றார்கள். அவர் நாங்கள் நினைப்பது போல ஆரியர்களும் சிங்களவர்களும் ஒன்று, அவர்கள் இந்தியாவை விரும்புகிறார்கள் என்பதல்ல. அவர்கள் இந்தியா மீது மறைமுகமான எந்த காலத்திலும் ஒரு பயத்தின் அடிப்படையை வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தமிழர்களை பார்க்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு புரளியை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏர்போர்ட்டே தெரியாது, அவரோட பாஸ்போர்ட் கூட இல்லை. ஆனால் அவர் இந்தியாவில் பயிற்சி பெற்றதாக முதல்ல சொன்னார்கள். இதே அரசாங்கம் தான் யுத்தம் நடைபெறுகிற பொழுது வன்னியிலே 75,000 மக்கள் தான் இருப்பதாக சொன்னார்கள்.
கிட்டத்தட்ட 3,20,000 மக்கள் கம்பி கூடுகளுக்குள் வந்து சேர்ந்தார்கள். எப்படி வந்தார்கள்? 75,000 பேர் இருந்த இடத்துல. ஆகவே அரசாங்கம், சிங்கள அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் மாறி மாறி வருகின்ற பொழுது முழுமையான பொய்களை சொல்லுவதும் ஒப்பந்தங்களை கிழித்தருவதும் அவருடைய வரலாற்று ரீதியான பாடங்கள். இப்ப விசாரணை எத்தனை மணி நேரம் நடந்தது? எனக்கு இந்த முறை என்னுடைய விசாரணை 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் நடைபெற்றது. அவர்கள் அந்த விசாரணைகளின் பொழுது கிளிநொச்சி, நீங்கள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் ஏன் கிளிநொச்சியில் காரியாலயம் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் அது உங்களுடைய சொந்த காரியாலயமா அல்லது நீங்கள் எவ்வளவு காலம் அதை வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த அடிப்படையில் எங்களை அந்த இடத்துல இருந்து அகற்றுவதற்கானது. ஜனநாயக ரீதியான ஒரு அரசியலை நாங்கள் செய்ய விடாமல் கிளிநொச்சியில இருந்து, அதாவது அரசாங்கத்தினுடைய அடிவரடிகளாக இன்று இருக்கின்ற இபிடிபி, அவர்களுடைய சந்திரகுமார் போன்ற இபிடிபியினுடைய அமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கீதாஞ்சலி என்கிற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைப்பாளர், இங்கிருந்து இன்னொருவர் வந்து நிற்கிறார், அங்கு தான் மஹிந்த ராஜபக்சவனுடைய இணைப்பாளர் என்றொருவர், அதனை விட நாமல் ராஜபக்ச, ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திலே ஆஸ்பத்திரி திறக்கிற பொழுது நாமல் ராஜபக்ச கிளிநொச்சியில் இளைஞர்களோடு தான் கிரிக்கெட் விளையாடுவதாக காட்டிக் கொள்கின்றார். இவ்வாறு அவர்கள் கிளிநொச்சியை மையப்படுத்தி அவருடைய வேலை நடைபெறுகின்றது. இது முல்லைத்தீவிலோ அல்லது மன்னாரிலோ வவுனியாவிலோ அல்ல, அவர்களுடைய இலக்கு முழுவதும் கிளிநொச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் கிளிநொச்சி ஒரு தமிழர்களுக்கான ஒரு மைய பிரதேசமாக இருப்பதனாலும் அந்த இடத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதன் மூலமும் அல்லது அங்கு கூடுதலான செறிவை ஏற்படுத்துவதன் மூலமும் ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள், அவர்களிடம் தெளிவான பார்வை இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை பெற்றுக்கொண்டாலும், என்ன உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டாலும், அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, உரிமை பிரச்சனை இருக்கிறது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். வெளிநாட்டு ராஜதந்திரிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அவர்கள் இலங்கையை பற்றி என்ன விதமான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறார்கள்? கூடுதலான வெளிநாட்டு ராஜதந்திரிகள் அங்கு வருகின்ற பொழுது எங்களிடம் அவர்கள் பிரச்சனைகளை கேட்கின்றார்களே தவிர அவர்கள் இலங்கை பற்றிய விடயங்களை எங்களிடம் அவர்கள் குறிப்பிடுவது குறைவு. அவர்கள் அதை பேசுவது அவர்களுக்கும் ராஜதந்திர ரீதியாக நல்லதில்லை. ஆனால் எங்களிடம் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளை கேட்டுக்கொள்வார்கள். நாங்களும் அந்த அடிப்படை பிரச்சனைகளை அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். அண்மையில் கூட ஆஸ்திரேலிய நாட்டினுடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய டெபியூட்டி செக்ரட்டரி ஜூலி பிஷப் உட்பட அவருடைய குழுவினர் வந்திருந்தார்கள். அதனை விட இப்பொழுது ஜப்பானிய பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். அதற்கு முதல் அமெரிக்காவில் இருந்து 3 உதவி செயலாளர்கள் வந்திருந்தார்கள். இவர்கள் கூட பலரும் பலவிதமான எண்ணங்களோடு பல பார்வைகளை செலுத்துகின்றார்கள். நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக ஆராய்கின்றார்கள், கதைக்கின்றார்கள். ஆகவே அடிப்படையில் அவர்கள் மக்களிடம் இருந்தும் சிவில் சமூகத்திடம் இருந்தும் எல்லோரிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிகின்றார்களே தவிர அவர்கள் அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்வது குறைவு. இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நீங்கள் எவ்வாறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சியில? நாங்கள் மிக கடினமானது. நாங்கள் அரசியல் செய்வதற்கு அங்கு மிக கூடிய தடை இருக்கிறது. நாங்கள் எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு சென்றால் அங்கு ராணுவம் உடனடியாக குவிக்கப்படும். ராணுவ புலனாய்வாளர்கள் பின்னுக்கு ஒரு 25 பேர் திரிவார்கள். மக்கள் பயமுறுத்தப்படுவார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு கிராம முன்னேற்ற சங்க தலைவரை சந்திக்க போனால் அவர் கையெடுத்து கும்பிடுகின்றார். ஐயோ, நாங்கள் எல்லாம் தேசியத்துக்கு செய்வோம், ஆனால் நாங்கள் தேசிய பெற்றுடன் இருக்கிறோம், நீங்கள் வராதிங்க, இங்க பாருங்க. அப்படி பயத்தில் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா இந்த வந்தால் பாருங்க, இங்கே பின்னால் அவர் நிற்கிறார், வந்து பிறகு பின்னேறம் எங்களை விரட்டுவார். இப்படியான காட்டு சட்டங்கள் அங்கு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே ராணுவத்துக்கு கூட இப்பொழுது ஒரு நீல உடுப்பு போட்டு சிவில் ராணுவம் என்று குறிப்பிட்ட அளவில் ராணுவம் அங்கு தெரிகிறது. அங்கு நடக்கின்ற ஒரு சின்ன நிகழ்வில் கூட அந்த நீல உடுப்போடு சேர்ந்த சிவில் ராணுவம் வந்து அங்கு குந்தியிருப்பார்கள். அதை விட ராணுவத்தினர் வந்திருப்பார்கள். ஒரு சின்ன பாடசாலை நிகழ்வு, ஒரு சின்ன முன்பள்ளி நிகழ்வு என்றாலும் ராணுவத்துக்கு அறிவிக்காமல் அங்கு செய்ய முடியாது. யாரும் இறந்து போனால் கூட உடனடியாக ராணுவத்துக்கு போய் சொல்ல வேண்டும். ராணுவத்துக்கு அறிவிக்காமல் இறந்த உடலை எடுக்க முடியாது. ஒரு வீட்டிலே ஒரு பூப்புனித நீராட்டு விழா அல்லது ஒரு திருமண நிகழ்வு என்றாலும் ராணுவத்துக்கு அறிவித்து யார் யார் வருகிறார்கள், யார் வந்தவர்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் கூட சொல்ல வேண்டும் அவர்களுக்கு. இவ்வாறான ஒரு கடுமையான நிர்பந்தத்துக்குள் தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அங்க இருக்கு. மக்களுக்கான உதவிகள் போதுமான அளவு போய் சேருதா? இப்ப ஏனென்றால் இப்ப பசி இருக்கும், பட்டினி, அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை, வீடு இல்லாத பிரச்சனை, இப்ப முல்லைத்தீவு, வன்னி போன்ற யுத்தம் நடைபெற்ற இடங்கள்ல, மற்றது மட்டக்களப்பு, கிழக்கு மாகாணம் போன்ற இடங்கள்லையும் எப்படி இருக்குது அங்கு? அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு யுத்தம் முடிந்து 4 வருடங்கள் சென்றிருக்கின்றன. இன்றைக்கு காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை இயங்கவில்லை. பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம், ஆனகர உப்பளம், ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, வட்டக்கட்சியில் இருந்த பாரிய விவசாய பண்ணை, இவையெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வழங்கிய பிரதேசங்கள். இன்றைக்கு அவையெல்லாம் மூடப்பட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு வேலை வழங்கக்கூடிய நிறுவனமோ உருவாக்கப்படவில்லை. ஆனால் இன்று ராணுவம் வைத்திருக்கிற சாந்தபுரம் பண்ணையும் தேராங்கண்டல் பண்ணையிலும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை என்று சொல்லி அவர்களுக்கு பென்ஷன் இல்லை அல்லது நிரந்தர சம்பளம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வேலை என்று அவர்களை கூப்பிட்டு புல்லு புறக்குகின்ற வேலைகளையும் கட்ட விடுங்குகின்ற வேலைகளையும் செய்விக்கின்றார்கள்.
இது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னர் அப்படியே மூடி விடுவார்கள். ஆகவே மக்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. படிக்கின்ற இளைஞருக்கு நாளை பற்றிய சிந்தனைகளில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை. இளைஞர்கள் அரசியல் ஈடுபடுவதை தடுப்பதற்கு முழுமையான செயற்பாடு அங்கு நடைபெறுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானுடைய கைது, என்னுடைய பிரத்யேக செயலாளர் மாவட்ட அமைப்பாளருடைய கைதெல்லாம் இளைஞர்கள், அதுவும் இளைய சமூகம் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான். பல்கலைக்கழகத்தை குறிவைத்து விடயங்கள் நடைபெறுகின்றதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. ஏனென்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழ் தேசியத்தினுடைய ஊற்றாகத்தான் கடந்த காலங்களில் காணப்பட்டது. இப்பொழுது அது ஒரு இராணுவ மயப்படுத்தப்பட்ட அல்லது இராணுவ ஒட்டுக்குழுக்களான இபிடிபி போன்றவற்றினுடைய அடிவரடி தன்மைக்குள் அது உள்ளடங்கப்படுகின்றால் ஒரு அவருடைய காட்டு சட்டத்துக்குள் பயமுறுத்தப்படுகின்ற ஒரு இடமாகத்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாறியிருக்கிறது. அங்கிருக்கிற துணைவேந்தரில் இருந்து பலர் இபிடிபியினுடனும் இராணுவத்தினுடனும் சட்டங்கள், அதாவது எழுதப்படாத சட்டங்களுக்குள் பயந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அங்கு ஆளுநர் கூட தன்னுடைய அதிகாரம், எல்லை மீறிய அதிகாரங்களை வைத்துத்தான் ஒரு ஆட்சியை நடத்துகின்றார். ஆகவே அங்கு வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி வாழுகின்ற மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழக்கூடிய அளவுக்கு ஏது நிலைகளும் இதுவரை அங்கு ஏற்படுத்தப்படவில்லை. அப்ப என்ன செய்யலாம்? அவர்கள் என்ன செய்கிறார்? இந்த நிலைமை என்பது தொடர்ச்சியாக இப்படியே இருந்தால், குறிப்பாக 1955 ஆண்டு அக்டோபர் மாதம் பாராளுமன்றத்திலே என் பெரியரா அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், தமிழர்களுக்கு ஒரு சரியான தீர்வு வழங்கப்படாவிட்டால் தமிழர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக தாங்கள் வாழவில்லை என்பதை அவர்கள் உணர்வார்களே. ஆனால் அவர்கள் பிரிந்து சென்று இந்தியாவோடு வாழுகின்ற நிலையோ அல்லது அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற நிலையோ இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதை சிங்கள மக்கள் உணர வேண்டும் என்பதை 55 ஆண்டு அக்டோபர் மாதம் பாராளுமன்றத்திலே என்ன பெரியரா பேசியிருக்கிறார். இந்த நிலைமைகள் தொடருமானால் நிச்சயமாக தமிழர்களுக்கான ஒரு வரலாற்று ரீதியான பாதை எங்கோ திறக்கப்படும். இப்ப அங்குள்ள இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் மீண்டும் ஒரு போராட்டத்திற்கான ஒரு வலுவான மனநிலையோடு இருக்கிறார்களா? என்ன போராட்டம் என்று சொன்னோன்னா நான் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் என்ற விஷயத்தை நான் சொல்ல வரையில்லை. ஒரு திருப்பி போராடக்கூடிய அளவுக்கான வலு இருக்குதா? தமிழ் மக்கள் அல்லது தமிழ் இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஆயுத ரீதியாகவோ அல்லது ஆயுதம் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் முன்னாள் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் கூட அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட பொழுது நீதிமன்றத்தில் நின்று அவர் சொன்னார், தமிழ் இளைஞர்களோ தமிழர்களோ ஆயுதம் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, நாங்கள் ஆயுதங்கள் ஏந்துவதற்கு நாங்கள் திணிக்கப்பட்டிருந்தோம் என்று. அதே போலதான் இன்றுள்ள நிலைமைகளும் தமிழர்கள் தமிழ் இளைஞர்கள் இன்றும் கூட அவர்கள் ஆயுதம் மீது காதல் கண்டோ அல்லது ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் அல்லது குண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களையோ அவர்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர்கள் இந்த மண்ணிலே நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், எங்களை இன்னொருவர் அடக்குகின்ற, எங்களை அடிமைப்படுத்துகின்ற அல்லது எங்களை யாராவது சுரண்டுகின்ற ஒரு சூழல் இல்லாமல் நாங்கள் வாழக்கூடிய நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு தெளிவு நிலையை கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த ஜனநாயக ரீதியான உலகம் விரும்புகின்ற ஜனநாயக வழிமுறைகளுக்கு கூடாக அரசியல் செய்ய இளைஞர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர யாரும் இன்னொருவரை அடக்குகின்ற ஆயுத ரீதியான சிந்தனைகள் அவரிடம் புலிகளவும் இல்லை. பொதுபல சேனா என்ன செய்யுது? பொதுபல சேனா என்பது இப்பொழுது உருவாக்கப்பட்டிருப்பது தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கு எதிராக, அந்த கலால்களுக்கு எதிராகவும் பள்ளிவாசல்களை உடைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஒரு மறைமுக அமைப்பு. ஆகவே இது அரசாங்கத்தால் இயக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. அது ஒரு குழுவாக இருக்கும். அல்ல அரசாங்கத்தினுடைய ஒரு பராமிலிட்டரி குரூப்புக்கு ஒரு வேற வடிவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முஸ்லிம்கள் அதனை உணர தொடங்கி இருக்கிறார். அது எப்படியான நெருக்கடிகளை கொடுக்குது? தொடர்ச்சி அது அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும் அவர்களால் பள்ளிவாசல்களை உடைக்கலாம், முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகளை தூண்டலாம், இந்து மதங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அவர்கள் ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு பிரஷர் குரூப். குறிப்பாக அவர்கள் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை அழித்துவிட்டு அந்த இடங்களில் பௌத்த சின்னங்களை பௌத்த ஆலயங்களை நிறுவுதல், தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று சின்னங்களை அழித்துவிட்டு அதை சிங்கள பௌத்த சின்னங்களாக காட்டுதல், முஸ்லிம்களுடைய தமிழ் பேசும் முஸ்லிம்களுடைய வரலாற்று சின்னங்களை அழித்தல், அவர்களுடைய பள்ளிவாசல்களை அழித்தல், அவர்கள் திருமணம் செய்வது, அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வது தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல், இப்படியான வேலைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கடந்த கால வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும் அரசாங்கம் யார் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இறந்து போன பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது செய்யப்பட்ட கொலைகள் தொடர்பாக, ஏன் 2011 ஆண்டில் என் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக கூட அரசாங்கம் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஆக மிஞ்சி போனால் ஒரு ஆணைக்குழுக்களை அவர்களால் நியமிக்க முடியுமே தவிர தீர்வுகளை எந்த ஒரு சிங்கள அரசும் ஒரு காலத்திலும் செய்யாது. ஆகவே நீதி நியாயம் என்பது இலங்கையின் வரலாற்றிலே எந்த ஒரு சிங்கள தலைவரிடம் இருக்கவில்லை. அவர்களிடம் விட்டுக் கொடுப்பு அல்லது புரிந்துணர்வு, ரீகன்சிலியேஷன் என்று அவர்கள் வாய் திறந்து சொல்லுவதெல்லாம் உலகத்தை ஏமாற்றுகின்ற வித்தியை தவிர இந்த ரீகன்சிலியேஷனுக்கான அடிமன சிந்தனைகள் அவர்களிடம் இல்லை. ஆகவே அவருடைய ரீகன்சிலியேஷன் என்பது அவருடைய அடிமனதிலிருந்து வர வேண்டும். அந்த மனதிலிருந்து வருகின்ற பொழுதுதான் இலங்கையில் ஒரு அமைதி ஏற்படும். இல்லாத
இல்லாத வரைக்கும் அமைதிக்கான வழி இல்லை. எதிர்பார்க்கவே முடியாதா? இலங்கையில் திரும்பவும் தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் குருதி சிந்தும் நாட்களை பற்றி, அவர்கள் அழிகின்ற நாட்களை பற்றி தான் சிங்கள மக்கள், சிங்கள தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அவர்கள் குருதி சிந்த வேண்டும், அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். உண்மையில தமிழர்கள் நினைக்கிறார்கள் மீண்டும் அப்படி நிலை வந்தால் நாங்கள் தான் அழிவோம், நாங்கள் தான் அழிக்கப்படுவோம் என்பது. ஆகவே நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். அப்படியான ஒரு போரியல் சிந்தனைகளை தமிழர்கள் கொண்டிருக்கவில்லை. அதாவது அவர்கள் அநியாயமான முறையில் அல்லது ஆயுதம் தூக்குகின்ற வழிகளில் அவர்கள் சிந்திக்கவில்லை. தமிழர்கள் மிக தெளிவாக ஜனநாயக அடிப்படைகளில் அவர்களுக்கு ஒரு உரிமைக்கான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டே செல்கிறார். வடமாகாண சபை தேர்தல் என்ன நிலைமை? வடமாகாண சபை தேர்தல் அரசாங்கம் வைப்பதாக இப்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவரிடமும் செப்டம்பர் மாதம் நடைபெறும், பிப்ரவரி மாதம் நடைபெறும் என்று சொன்னார்கள். இப்பொழுது செப்டம்பர் மாதம் என்கிறார்கள். நான் நினைக்கிறேன் செப்டம்பர் வருகின்ற பொழுது சொல்லுவார்கள் 2014ஆம் ஆண்டிலே நடத்தப்படும் என்று அறிவித்தல்கள் வரக்கூடும். ஆகவே அதை பற்றிய சிந்தனைகள் அரசிடம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இப்ப அந்த தேர்தல் ஒரு முக்கியத்துவமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்க்குதா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் வடமாகாண சபை தேர்தல் ஒன்று வைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொண்டு போவதாகவே தென்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் 13வது திருத்தம் என்பதை ஒன்றையே இல்லாமல் செய்துவிட்டால் மாகாண சபை என்பதை ஒன்று இருக்காது. ஆகவே அந்த தேர்தல் தான் எங்களுக்கான முக்கியத்துவம் என்பதில்லை. ஆனால் மாகாண சபை என்ற தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் நாங்கள் போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது. இல்லாவிட்டால் விரும்பத்தகாத அல்லது அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு அணி அதிலே குந்தக்கூடிய வாய்ப்புகள் அது தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒரு ஈனமான நிலையை உருவாக்கும். அவை அப்படி ஒரு நிலை நடந்தால் தேர்தலிலே போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அந்த மாகாண சபை எங்களுக்கான ஒரு தீர்வாகவோ அல்லது தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுத் தருவதாகவோ நாங்கள் கருதக்கூடாது. நீங்கள் பல நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி அடிக்கடி பயணங்களை மேற்கொள்கின்றீர்கள். இந்த பயணங்கள் ஏதாவது பிரயோசனத்தை தருதா? நாங்கள் ஒரு ஆயுதம் தரித்த குழுவல்லையே, நாங்கள் ஒரு ஜனநாயக அரசியல் செய்கின்றவர்கள். ஜனநாயக அரசியல் வழிமுறைகளில் பலரையும் சந்திக்க வேண்டியது, பலரோடும் பேச வேண்டியது, பல நாடுகளில் இருக்கின்ற ராஜதந்திரிகளோடு உறவுகளை பேண வேண்டியது, எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டியது. என்றால் நாங்கள் அளவில் சிறிய ஒரு தேசிய இனம், அளவில் சிறிய ஒரு தேசிய இனம் தன்னுடைய பருப்பத்துக்கு மேலால் தன்னுடைய இனத்தின் அழிவுகளை கொடுத்திருக்கிறது. 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கிறோம், 44,000க்கும் மேற்பட்ட போராளிகளை இழந்திருக்கிறோம், மண்ணிலே சொல்லனாத அழிவுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், சொத்துக்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறோம். இன்றும் எங்களுடைய மக்கள் சொந்த நிலங்களில் போய் வாழ முடியாமல் இருக்கிறார்கள். கிளிநொச்சியில் கூட பரவி பாஞ்சான், நிரணைதீவு போன்ற இடங்களில் இன்னும் மக்கள் குடியேறி வாழ முடியவில்லை. முல்லைத்தீவிலே கேப்பாப்புலவு பல கிராமங்களில் இன்னும் மக்கள் மீள குடியேறம் செய்யப்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் 24 கிராம சேவையாளர் பிரிவுகளில் மக்கள் மீள் குடியேற முடியவில்லை. வலிகாமம் வடக்கென்ற பிரதேசத்தில் சம்பூர்ல உங்களுக்கு தெரியும், மக்களை இன்னும் மீள குடியேற்ற அரசாங்கத்துக்கு எந்த எண்ணங்களும் இல்லை. நிலங்கள் பறிக்கப்படுகின்றன, சிங்கள குடியேற்றங்கள் மிக வேகமாக செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த சூழலில் இந்த விடயங்களை அந்தந்த கரண்ட் சிச்சுவேஷனை நாங்கள் நடைமுறை சார்ந்த அடிப்படையில் ராஜதந்திரிகளுக்கும் உலக தலைவர்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதனூடாகத்தான் நாங்கள் மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். ஆகவே அந்நியப்பட்டு போற எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்த வேண்டிய அல்லது புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்களிடமும் ஏனைய தலைவர்களிடமும் சொல்ல வேண்டிய பொறுப்பும் அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கான எங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. ஆகவே இதனுடைய பலாபலன்கள் நிச்சயமாக இருக்கும். அது இன்று எங்களுக்கு ஒரு வறுமை மாதிரி தெரியலாமே தவிர நாங்கள் இதை விட வேற வழி எங்களுக்கு இல்லை. இதன் ஊடாகத்தான் நாங்கள் பயணிக்கலாம். அந்த ஜனநாயக பாதை ஊடாக, அந்த வழியின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை மேற்கொள்ளலாம். தமிழகத்தில் உங்களோட குரல் போதுமான அளவு அந்த மக்களுக்கு புரியுதா? காணாது. நீங்கள் சொல்வது போல தமிழகத்திலே எங்களுடைய செயற்பாடுகள் அல்லது தமிழக மக்களுக்கான செயற்பாடுகள் போதாது என்பது எங்களுக்கு வெளிப்படையானது. ஆனால் தமிழக மக்கள் எங்களை விட கூடுதலான உணர்வுகளை இப்பொழுது வெளிப்படுத்த முனைந்திருக்கிறார்கள். இப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதாவில் இருந்து பலரும் கூட இந்த பாலச்சந்திரனுடைய பிரச்சனைகளை தொட்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய காங்கிரஸை சேர்ந்தவர்களும் சரி, பிஜேபியை சேர்ந்தவர்களும் கூட பேசியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டிலே ஒரு பாரிய தமிழக மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்களை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது. மிக நன்றி ஸ்ரீதரன் எம்பி. உண்மையில் இலங்கையினுடைய தற்போதைய நிலவரங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி, உங்களுக்கு வணக்கம். நன்றி. இதோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.